போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: சி. ஜான் பிரிட்டோ, 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, திருத்தூதரும் நற்செய்தியாளருமான புனித யோவானின் திருநாளை நாம் இன்று சிறப்பிக்கின்றோம். இந்த இறை தூதரைப் போல இயேசுவினுடைய நெருங்கிய திருத்தூதரைப் போல அவரது அன்பில் வாழ்ந்து அவரது உயிர்ப்புக்கு சாட்சிகளாக நாம் வாழ இந்த விழா நம்மை அழைக்கிறது. இதனை நினைவில் கொண்டு இந்த தெய்வீக திருப்பலியிலே தகுந்த முறையிலே பங்கேற்க நமது பாவங்களை, குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வார். ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாமல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதரான புனித யோவான் வழியாக உமது வார்த்தையின் மறை உண்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. அவர் எங்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்த உண்மைகளை
நாங்கள் தகுந்த அறிவுத்திறனுடன் புரிந்து கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1, இறைவார்த்தைகள் 1 முதல் 4. சகோதரர் சகோதரிகளே, தொடக்கம் முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகர்கிறோம். தந்தையோடு இருந்ததும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலை வாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம். தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நமது பதில்: நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலக மகிழ்வதாக, திரளான தீர்வு நாடுகள் களி கூறுவனாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன, நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். நமது பதில்: நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவா உம்மை வாழ்த்துகிறோம், ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 20, 2 தொடங்கி 8 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். வாரத்தின் முதல் நாளன்று மகதலா மரியா சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓர் இடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவிலே எனது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்வடைகின்றேன். இன்றைக்கு திருத்தூதரும் நற்செய்தியாளருமான புனித யோவானுடைய திருவிழாவை சிறப்பிக்கின்றோம். இயேசு அன்பு செய்த சீடர் அல்லது மற்ற சீடர் என 4வது நற்செய்தி நூலிலே அறியப்படுகிற புனித யோவான், இவர் செபதேயுவின் மகன் என்றும் இவருடைய சகோதரர் யாக்கோபு என்றும் ஒத்தமை நற்செய்திகளிலே நாம் பார்க்கிறோம். இயேசுவினுடைய 12 சீடர்களில் யோவான் தான் மிகவும் வயதிலே இளையவர். இவரிடம்தான் இயேசு தன்னுடைய தாயை ஒப்படைத்து செல்லுகிறார். என்றால் இயேசு இவரை எவ்வளவு அன்பு செய்திருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசுவினுடைய இறுதி இரா உணவு வேளையிலே இயேசுவின் மார்போடு சாய்ந்து கொள்ளுகிற ஒரு பெருமையை, பேற்றை, பாக்கியத்தை இவர் பெற்றிருந்தார் என்பதை நற்செய்தி நூலிலே நாம் வாசிக்கிறோம். இவருடைய இதயம் கழுகு போல எப்போதும் உயரே இருந்தது. மற்ற நற்செய்தியாளர்கள், மற்ற திருமடலை எழுதியவர்கள் இவர்களையெல்லாம் விட மிக ஆழமான கருத்துக்களை, இறை இயலை உள்ளடக்கிய எழுத்துக்களாக இவருடைய எழுத்து இருந்தது, நற்செய்தி அமைந்திருக்கிறது என்பதனாலே இவருடைய நற்செய்திக்கு கழுகு சின்னத்தை திரு அவை வழங்கியிருக்கிறது. இயேசுவினுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான நேரங்களிலே எல்லாம் இவர் இயேசுவோடு இருப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி பகுதியிலே மகதலா மரியா சொன்னபோது இயேசுவை காணவில்லை கல்லறையில் என்று சொன்னபோது பேதுருவும் இவரும் தான், யோவானும் தான் விரைந்து செல்கிறார்கள் கல்லறைக்கு. ஆனால் பேதுரு வயதிலே பெரியவர், இயேசுவாலே திரு அவையின் தலைவர் என்று அடையாளம் காட்டப்பட்ட அவர் பேதுரு என்பதால் இவர் இளையவர், வேகமாக ஓடி சென்று விட்டார். பேதுரு வருகிறார் என்று அவர் வரும் வரை உள்ளே, கல்லறைக்கு உள்ளே செல்லாமல், அவர் உள்ளே சென்ற பிறகு பேதுருவுக்கு பின்னாலே இவர் கல்லறைக்குள் செல்வதை பார்க்கிறோம். இவர் கல்லறைக்குள் சென்றார், கண்டார், நம்பினார். எவ்வளவு அடர்த்தியான வார்த்தைகள் இவை! வேறு விளக்கமே இல்லை. சென்றார், கண்டார், நம்பினார். அன்பிற்குரியவர்களே, நாமும் இந்த விழாவை கொண்டாடுகிற பெருமையை பெற்றிருக்கிற, வாய்ப்பை பெற்றிருக்கிற நாமும் இவரைப் போல இயேசுவில் நம்பிக்கை கொள்ள, உயிர்ப்பின் சாட்சிகளாக வாழ இந்த விழா நம்மை அழைக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். இயேசுவாலே அன்பு செய்யப்பட்டவர் என்றும்
மற்ற சீடர் என்றும் சொல்லப்படுகிற இவர் பெயர் அங்கே இல்லை. இப்படி ஏன் பெயர் இல்லை என்பதற்கான விளக்கத்தை விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார். இயேசுவால் அன்பு செய்யப்பட்டவர், இயேசுவை அன்பு செய்தவர். யார் யாரெல்லாம் இந்த உலகத்திலே இயேசுவை இந்த யோவானை போல அன்பு செய்கிறார்களோ, யார் யாரெல்லாம் இந்த யோவானை போல அவரது நற்செய்தியை, உயிர்ப்பின் நற்செய்தியை வாழ்ந்து காட்டுகிறார்களோ, அவர்களுடைய பெயரெல்லாம் அங்கே எழுதப்படலாம். மற்ற சீடர் என்கிற போது அவர்களுடைய பெயர், நான் இயேசுவை அன்பு செய்கிறேன் என்றால் என்னுடைய பெயர் அங்கே இருக்கும். நீங்கள் இயேசுவை யோவானை போல அன்பு செய்கிறீர்கள் என்றால் உங்கள் பெயரை அங்கே எழுதி கொள்ளலாம் என்பதற்காகத்தான் மற்ற சீடர் என்று குறிப்பிடப்படுகிறது என்று விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிரதிநிதியாக சிலுவை அடியிலே நின்றவர் யோவான். இதோ உன் தாய் என்று சொன்னது யோவானுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், நம்புகிறோம். அதனாலே தான் இந்த தாயை தேடி, இந்த தாயினுடைய அரவணைப்பை தேடி, இந்த தாயினுடைய பரிந்துரையை வேண்டி இந்த தாயின் திருத்தலத்திற்கு நம்பிக்கையோடு வருகிறோம். நம்முடைய நம்பிக்கை ஆசீர்வாதங்களாக இந்த மண்ணிலே ஒவ்வொரு நாளும் அரங்கேறி கொண்டிருக்கிறது, அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு நம்முடைய பிரதிநிதியாக சிலுவை அடியிலே நின்றவர் யோவான். அன்பிற்குரியவர்களே, நாமும் இயேசு ஆண்டவருடைய மார்போடு சாய்ந்து கொள்ளுகிற பெருமையை, வாய்ப்பை பெற வேண்டும் என்றார். இயேசுவால் அன்பு செய்யப்பட்ட சீடர், மற்ற சீடர் என்று நாம் நம்மை அடையாளம் காண வேண்டுமென்றால் இயேசுவின் மீது இவரைப் போல அடங்காத அன்பு, தணியாத தாகம், அவரை எல்லா நேரங்களிலும் இறுக பற்றி கொள்ளுகிற பாசம், அவருடைய நற்செய்தியை சீடராக, சீடத்தியாக இந்த உலகத்திற்கு அறிவிக்கின்ற கடமை, பொறுப்பு, இதை எப்போதெல்லாம் நாம் நிறைவேற்றுகிறோமோ அப்போதெல்லாம் நாம் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொள்ளுகிற பெருமையை பெறுகிறோம். இயேசுவாலே அன்பு செய்யப்படுகிறோம். மற்றொரு சீடர், மற்றொரு சீடத்தி என்று அறியப்படுகிறோம். இந்த ஆசீர்வாதத்திற்காக இந்த திருப்பலியிலே நாம் உருக்கமாக ஜெபிப்போம். இன்னத்தருவே இன்னத்தருவே இந்நிறைவானான் இன்னத்தருவேன் இன்னத்தருவே இன்னத்தருவே இந்நிறைவானான் இன்னத்தருவே எனக்கு பிடித்த ஒன்றைத்தான் உனக்கு தரவே நினைத்தே எனக்கு பிடித்த உன்னை போ ஏதும் இல்லை உலகில் அன்பே என்ன தருவேன் என்ன தருவேன் இந்நிறைவானான் என்ன தருவேன்.
அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்று புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருவிருந்து என்னும் ஊற்றிலிருந்து உம் திருத்தூதர் யோவானுக்கு நீர் வெளிப்படுத்திய நிலைவாழ்வு தரும் வார்த்தையின் மறைபொருளை நாங்களும் இவ்விருந்தின் வழியாக புரிந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணகப் படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்க செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதரின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் என்று நாங்கள் கொண்டாடும் புனித யோவான் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. இன்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு இயேசு ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமென். மன்றாடுவோமாக.
எல்லாம் வல்ல இறைவா, மனிதரான வார்த்தையை திருத்தூதரான புனித யோவான் போதித்தார். நாங்கள் கொண்டாடிய இம்மறைபொருள் வழியாக அவ்வார்த்தை எங்களிடையே என்றும் குடிகொள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: சி. ஜான் பிரிட்டோ முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி